நடிகர் நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்கள பத்தி எல்லாருக்குமே தெரியுங்க. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சரிகமபா லிட்டில் சாம்ப்ஸ்ல 4த் சீசனுடைய வின்னர் இருக்கார் இல்லையா? டிவினேஷ். அவர் போயிட்டு நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்கள பார்க்க போயிருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாம, "மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா" அந்த பாட்டா இருக்கட்டும், இன்னும் அழகான பழைய பாடல்கள் நெறைய பாடியிருக்காரு. பாடுனது மட்டும் இல்லாம நெப்போலியன், அதே மாதிரி தனுஷ் அவர்கள் எல்லாருமே சுத்தி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு என்ஜாய் பண்ணியிருக்காங்க, கிளாப் பண்ணியிருக்காங்க. "தம்பி அழகா பாடுறான். அந்த பாடல்கள்லாம் கேட்க சூப்பரா இருக்கு" அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. திவினேஷ் பார்த்தீங்கன்னா, நார்மல் குழந்தையான்னு கேட்டா கிடையாதுங்க. அவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இப்ப இருக்க குழந்தைங்க மாதிரி புது பாட்டு, இந்த ரீலுக்கு ட்ரெண்ட் ஆக்குற வைரலான பாடல்கள விட, அந்த குட்டிவாண்டுக்கு பழைய பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளான மிடில் கிளாஸ் பின்புலத்த கொண்ட ஒரு குழந்தை. அவருக்கு ஃபோனே வந்து அந்த சரிகமபால வாங்கி குடுத்தது தான். அந்த குழந்தை வந்து ரொம்ப துருதுருன்னு இருப்பாரு. எல்லா சீசனுக்கும் போயிட்டு ஏதாவது கெஸ்ட்டா கூப்பிட்டாலும் வந்து பாடுவாரு. நெறைய கியூட்டான எலிமெண்ட்ஸ் அவர் எப்பயுமே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த இன்னசென்ஸ் அவருடைய அந்த பேச்சுல இருக்கும், இயல்புல இருக்கும். இன்னசென்ஸ் கலந்த மெச்சூரிட்டிய நமக்கு பார்க்கறதுக்கே கொள்ள ஆசையா இருக்கும். ஸோ, இப்ப ரீசென்ட்டா திவினேஷ் பார்த்தீங்கன்னா, நெப்போலியன் மகன் தனுஷ் அவர்கள சந்திச்சிருக்காங்க. ஃபாரின் போனது மட்டும் இல்லாம நெறைய பேசியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் இப்ப பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. இது பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றத தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.